மேய்ச்சல் இல்லாமல் நிலம் இல்லாமல் எப்படி ஆடு வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தலைப்பு வந்து பலருக்கும் மிக முக்கியமான ஒன்று. அது என்னென்னா, இடம் இல்லாமல் மேய்ச்சல் இல்லாமல் ஆடு வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறது தான். பொதுவாக ஆடு வளர்க்கணுன்னா பெரிய நிலம் வேணும், வெளி மேய்ச்சல் வேணும், கிராம மாதிரி சூழல் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையில் அப்படித்தானா? கிடையாது. இன்றைய காலத்தில் சிறிய இடத்துல கூட திட்டமிட்டு அறிவுடன் சரியான முறையில் செய்தால் ஆடு வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலாக மாற முடியும். நீங்கள் நகரத்துக்கு அருகில் இருந்தாலும், உங்கள் வீட்டுக்கு பின்புறம் சின்ன இடம் இருந்தாலும், இல்லை வாடகை இடம் இருந்தாலும், அல்லது மேய்ச்சல் எதுவும் இல்லை சூழல் இருந்தாலும் கூட ஆடுகளை வளர்க்க முடியும். ஆனால் அது எப்படி? அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இடம் இல்லாமல் ஆடு வளர்க்க முடியுமா, எந்த வகை முறையில் வளர்க்க வேண்டும், எந்த இன ஆடுகளை வந்து தேர்வு செய்யலாம், தீவனத்தை எப்படி மேலாண்மை செய்வது, குடிநீர், சுகாதாரம், தடுப்பூசி, பராமரிப்பு அது எப்படி, லாபம் எப்படி கிடைக்கும், புதுசாக ஆரம்பிக்கிறவங்க என்னெல்லாம் தவறுகள் செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த வீடியோ முடிவு வர ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா முடிவில் நான் சொல்ல போகும் சில முக்கியமான ரகசியங்கள் வந்து உங்களுக்கு பெரிய இழப்பை வந்து தவிர்க்க உதவும். இப்போ இடம் இல்லாமல் ஆடு வளர்க்குறது வந்து சாத்தியமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. இந்த கேள்வி தான் முதல்ல பலருக்கும் வரும். எனக்கு வந்து மேய்ச்சல் இல்லை அப்படின்னா ஆடு வளர்க்க முடியாதா? முடியும். ஆனால் பழைய முறைப்படி முடியாது, புதிய முறைப்படி முடியும். பழைய முறையில் என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் மேய வைப்பாங்க. அது கிராமப்புறங்களில் இப்போவும் வந்து அது தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நிலம் குறைஞ்சி நிலம் இல்லாமல் வருது. அப்போ மேய்ச்சல் அந்த மேய்ச்சலுக்கு போன இடங்கள் வந்து இல்லை, வேலைக்காரர்கள் வந்து கிடைக்கிறது கிடையாது. வெளியில் மேய்ச்சலுக்கு எடுத்து செல்லும்போது நோய் தாக்கமும் அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பலர் வந்து என்னென்னா ஸ்டால் ஃபீடிங் மெத்தட், அதாவது செமி இன்டென்சிவ் மெத்தட் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டால் ஃபீடிங் மெத்தடு அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கி அதை வந்து நம்ம பார்ப்போம். ஆடுகளை வந்து வெளியே அதிகமாக மேய விடாமல் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட இடத்துல வச்சு கீரை, இந்த பசந்தீவனம், அதுக்கப்புறம் வந்து உலர் தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு அதை வந்து நாமே கொடுத்து வளர்ப்பது. இந்த நேரத்துக்கு வந்து இது கொடுக்கணும், காலையில், மதியம், நைட்டு, அந்த மாதிரி ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே கொடுக்குறோம். இதுக்கு வந்து பெரிய நிலம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, மேய்ச்சல் நிலம் தேவையே கிடையாது. இதில் முக்கியமான நன்மைகள் என்ன தெரியுமா? ஆடு எங்கே செல்கிறது என்பதை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். தீவன வளவை வந்து நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடலாம். உடல் எடை வந்து வேகமாக கூட வாய்ப்பு இருக்குது. நோய் பரவல் வந்து குறையும், இடம் குறைவாக போதும். அது மட்டும் இல்லாமல் நகரப்புறத்திலும் வளர்க்குறதுக்கு சாத்தியம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். இடம் இல்லாமல் ஆடு வளர்க்கலாம், ஆனால் திட்டமிடாமல் ஆடு வளர்க்க முடியாது. வெளியில் மேய்ச்சல் இல்லாத போது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சரியான குடியிருப்பு அமைப்பு இருக்கணும், சரியான தீவன மேலாண்மை, சுத்தமான தண்ணி, சுகாதாரம், மருத்துவ பராமரிப்பு, சந்தைப்படுத்துதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா வந்து ஆடு வளர்த்தா மட்டும் போதாது, அதை விற்கிறதுக்கான அறிவும் நம்மளுக்கு இருக்கணும். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அடுத்து எந்த முறையில் வளர்க்கலாம்? இடம் இல்லாமல் வளர்க்க நினைக்கிறவங்க 3 முறைகளை வந்து யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு முழுக்க ஸ்டால் ஃபீடிங். அதாவது இதில் ஆடுகள் வந்து எப்போதும் கொட்டையிலே இருக்கும், வெளி வேய்ச்சலுக்கு வந்து போகாது. அனைத்து தீவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த முறை யாருக்குன்னா, இடம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றது. அடுத்து செமி இன்டென்சிவ் மெத்தட். சிறிய திறந்த இடம் இருந்தால் காலை இல்லைன்னா மாலை சில மணி நேரம் வந்து அதை சுற்ற விடலாம். மீதமில்ல நேரத்தில் பார்த்திங்கன்னா கொட்டைகளை வச்சு தீவனம் கொடுக்கலாம். இதுதான் செமி இன்டென்சிவ் மெத்தட். 3வது பார்த்திங்கன்னா கட் அண்ட் கேரி மெத்தட். நீங்கள் மேய்ச்சலுக்கு வந்து ஆடுகளை வந்து அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. ஆனால் வேறு இடங்கள்ல இருந்து அந்த பசந்தீவனத்தை வெட்டி கொண்டு அங்கே வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுப்பீங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா இப்போ மிகவும் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எல்லாருமே, இந்த கட் அண்ட் கேரி மெத்தட். அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இடம் வந்து போதும்? இது புதியவர்களுக்கு மிகவும் முக்கியமான கேள்வி. ஒரு ஆட்டுக்கு வந்து எவ்வளவு இடம் வேணும்?
புதுசாக வளர்ப்பவங்களுக்கு முக்கியமான கேள்வி, ஒரு ஆட்டுக்கு வந்து எவ்வளவு இடம் வேணும்? பொதுவாக பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டுக்கு வந்து சுமார் 10லேருந்து 12 சதுரடி வேணும். குட்டிகளுக்கு வந்து 4லேருந்து 6 சதுரடி வேணும். இந்த சினையாடுக்கு பார்த்திங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல், அதை விட கொஞ்சம் கூடுதல் இடம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிடாயை வந்து தனியாக வச்சா அது ஒரு நல்லது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆடுகள் வச்சா சுமார் 150 முதல் 200 சதுரடி வரைக்கும் திட்டமிடலாம். அது மிகப்பெரிய பண்ணையாக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டோட பின்புறம் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு 15 to 15 இல்லைன்னா 20க்கு 10 அப்படிங்கிற இடம் அளவு இருந்தாலும் சரியான கட்டமைப்பில் ஆரம்பிக்கலாம். ஆனால் இடம் குறைவாக இருக்குது அப்படின்றக்காக ஆடுகளை வந்து நெருக்கமாக அடைச்சி வைக்கிற மாதிரி நம்ம அடைச்சி வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? காற்றோட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நோய் வந்து வேகமாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீவனம் சாப்பிட்றதுக்கும் ஒரே போட்டி, பிள்ளைங்களே ஒன்று கொடுத்தா ஒன்று சண்டை போடல, அந்த மாதிரி ஆடுகளும் வந்து இந்த மாதிரி சண்டை போட வாய்ப்பு இருக்குது. அதோடய வளர்ச்சி தான் பாதிக்கும். அதனால் சிறிய இடம் பரவாயில்ல, ஆனால் நெரிசல் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து கொட்டகை அமைப்பது எப்படி அப்படின்னா, இடையில்லாமல் ஆடு வளர்ப்பில் வெற்றிக்கான முதல் ரகசியம் வந்து கொட்டகை அமைப்பு தான். இதோட அம்சங்கள் என்ன தெரியுமா? நல்லா காற்றோட்டம் இருக்கணும், மழை தண்ணி வந்து உள்ளே வரக்கூடாது, தரை எப்போதும் ஈரம் இல்லாமல் இருக்கணும், அந்த கழிவுகள்லாம் வெளியேற வசதி இருக்கணும். கண்டிப்பாக தீவன தொட்டி, தண்ணி தொட்டி வந்து கண்டிப்பாக தனியாக இருக்கணும். அப்படியே இல்லைனாலும் நம்ம ஒரு 4 டவியில் ஊற்றி வச்சா கூட போதும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். தண்ணி தொட்டிலாம் எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 5-6 டவி வச்சுருக்கோம். அந்த டவியில் வந்து ஊற்றி வச்சுருப்போம். எப்போயுமே தண்ணி அதில் இருந்துகிட்டே இருக்கும். தரைமைப்பு, தரையில் வளர்க்குறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. நாங்கள் வந்து தரையில் தான் வளர்க்குறோம். 2 விதமாக செய்யலாம். ஒன்று மண் தரை, இது வந்து குறைஞ்ச செலவாக இருக்கும், ஆனால் ஈரப்பதம் வந்து அதிகமாகும். அடிக்கடி வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து வருஷக்கணக்காக வந்து அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். சுத்தம் செய்கிறது வந்து லேட்டானாலும் நம்ம ஆடுகளை நம்ம தானே பார்க்கணும் கவனமாக. அதனால் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு லாபம் வேணும்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா மரம் இல்லைன்னா இரும்பு ஃப்ளோர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க. இது வந்து தரையிலேருந்து கொஞ்சம் உயரத்தில் வந்து இருக்கும். அந்த கழிவுகள்லாம் என்ன செய்யுங்கன்னா கீழே வந்து விழுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆடுகள் வந்து உலர்ந்த இடத்துல இருக்கும். நோய் தாக்கம் வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் புதுசாக வளர்ப்பவங்க எப்போயுமே இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கீழே வளர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பறவைகள் வளர்க்குற மாதிரி நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதனால தான் ஆரம்ப செலவு வந்து நீங்கள் கம்மியாக பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீண்ட காலத்துக்கு வந்து நல்லதாக இருக்கும். எதுனா அந்த பறவைகள் அமைக்கிறது. அடுத்து கூரை அமைப்பு. இந்த டின் ஷீட்டு, ஆஸ்பெட்டாஸு, தேங்காய் ஓலை, பனை ஓலை, இந்த ஜிஎல் சீட்டு எதுவாக இருந்தாலும் வெப்பம் வந்து அதிகமாக வந்து சேரக்கூடாது. சூடான இடத்துல வந்து ஆடுகள் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மிதமான மன அழுத்தம் வந்து ஏற்படும். நல்ல காற்றோட்டம், அந்த கொட்டகை போடுறோன்னா அது 2 பக்கமாவது நமக்கு காற்று நல்லா வர மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் நேரடியாக மழை வந்து விழுவக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கொட்டகையை பார்த்து போடணும். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கான பார்ட் 1. நாளைக்கு வந்து இதோட தொடர்ச்சியாக பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஏன்னா இடம் இல்லாமல் மேய்ச்சல் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோவே நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.